வேகமாக வார்த்தைகள் கொட்டி சண்டை போட்டிடும் நண்பர் நடுவில் தியாகம் செய்வார். அமைதியாக உந்தன் பின்னே சண்டை போட்டிடும் நண்பர் நடுவில் தியாகம் செய்வார். இயேசுவின் அன்பினால் பகைவரை நேசிப்பவன் ஜெயிப்பவன் இவன்தான். அன்பாயிருப்பவன்தான் ஜெயிப்பவன் இவன்தான். அன்பாயிருப்பவன்தான். வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். தாடை எலும்பை கையில் எடுத்து சிம்சோன் கொன்றான் 1000. சிம்சோன் கொன்றான் 1000. கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். தீரடிவானை கையில் எடுத்து கிதியோன் பெற்றான் வெற்றி. கிதியோன் பெற்றான் வெற்றி. இயேசுவை நம்பி வாழ்ந்திடும்போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவார். இயேசுவை நம்பி வாழ்ந்திடும்போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவார். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். அற்புதமான வெற்றி அற்பமான பொருளால் அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். Song number 4. In Jesus' name, I am the victor. In Jesus' name, He is always with me. He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me. He guides me and leads me. I will get the ground from Jesus. I will get the ground from Jesus. ஜெயிப்பேன் இயேசுவின் நாமத்தில். ஜெய கிறிஸ்துவின் ஜெய பலத்தால். அவர் என் பக்கம் வழி நடத்துவாரே. சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் என் பக்கம் வழி நடத்துவாரே. இயேசுவிடம் இடம் பெறுவேன். இயேசுவிடம் இடம் பெறுவேன். நேரத்துல வசனம் யாராவது சொல்றீங்களா? முன்னாடி 4-7 போல. பொறுமையாயிருப்பவர் ஐயோ, சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மைகளும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119.
பிள்ளைகள் முன்னாடி ஏசப்பா உங்க சமூகம் செல்வத்தை தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க. பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஆண்டவரே ஏசப்பா புதிய பலத்தோடும் புதிய கிருமையோட ஏசப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உங்க பிரச்சனை இருக்கட்டும். தாங்கி நடத்துங்க. புதிய நம்ம அனைவரும் நமக்கு நல்ல பின்னாவே. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? காலையில சாப்பிட்டீங்களா? ஹெலிதா என்ன சாப்பிட்ட? இட்லி. என்ன இட்லி? பழைய இட்லி. பழைய கஞ்சியா? நீ என்ன சாப்பிட்ட? பாட்டு புக் எடுக்கிறீங்களா? யார்கிட்ட எல்லாம் பாட்டு புக் இருக்கு? தூக்கி காமிங்க பாட்டு புக்க. பாய்ஸ் இல்லையா? யார்ட்டையும் தூக்கி காட்டுங்க. டீச்சர்ஸ் கிட்ட இல்லையா பாட்டு புக்கு? சரி, 7வது பாட்டு பாடலாமா? எல்லாரும் எடுங்க. சாங் நம்பர் 7. பாடலாமா? Are you ready? Oh, yes, Jesus. P P P P P P dum 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 P P P P P P dum 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 P P P சட்டு புட்டு சடார் என்று பேசி விடாதே, எட்டி நின்று நிதானமாய் யோசித்திடு நீ, முட்டி போட்டு பொறுமைதனை கேளு தம்பி நீ, ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தங்கை நீ, ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தம்பி நீ, யோபு போல பொறுமையாக இருந்திட வேண்டும், யார் என்ன சொன்னாலும் பொறுத்திட வேண்டும், அவர் போல நாமும் நல்ல வாழ்வு வாழ்ந்திட்டால் 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே, 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே. பி 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 டும் 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 பி 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 டும் 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 பி பி பி. ஏன் யாருமே பாடவே இல்லை? சவுண்டே வரல. நல்லா சவுண்டா பாடணும். ஓகேயா? ஆர் யூ ரெடி? சாங் நம்பர் 5 பாடுவோமா? ஓகே. பாய்ஸ் சத்தமா பாடுறாங்களா, கேர்ள்ஸ் சத்தமா பாடுறாங்களான்னு பார்க்கலாமா? பார்த்துடலாம். இதுக்கும் சவுண்ட் வர மாட்டேங்குது. பார்த்துடலாமா? இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய், செல்வாயா தூதுவனாய் கொடுப்பாயா அவர் பணிக்காய், ஜெபிப்பாயா ஊழியர்க்காய், ஜெபிப்பாயா ஊழியர்க்காய். இயேசுவின் சின்ன சீடனாக என்ன நீ செய்தாய் இயேசுவுக்காய், செல்வேன் நான் தூதுவனாய் கொடுப்பேன் நான் அவர் பணிக்காய், ஜெபிப்பேன் நான் ஊழியர்க்காய், ஜெபிப்பேன் நான் ஊழியர்க்காய். ஆக்ஷன் பார்க்கலாமா?
வெற்றியின் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே, சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே. என்னுள் இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே. இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். நாள் 2 4 7 I got victory in Jesus' name. I am the victor with Jesus' help. He is always with me, He guides me and leads me. I will overcome Satan every day. He is always with me, He guides me and leads me. I will get the crown from Jesus. I will get the crown from Jesus. வழி நடத்துவாரே, சாத்தானை மேற்கொள்வேன் அனுதினமே. அவர் எந்தன் பக்கம் வழி நடத்துவாரே, இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன், இயேசுவிடம் கிரீடம் பெறுவேன். JB
பி டும் 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 பி டும் 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 பி சட்டு புட்டு சடாரென்னு பேசி விடாதே எட்டி நின்று நிதானமா யோசித்திடு நீ முட்டி போட்டு பொறுமைதானே கேளு தம்பி நீ ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தங்கை நீ ஜெயத்தோடு வாழ்ந்திடலாம் குட்டி தம்பி நீ யோபு போல பொறுமையாக இருந்திட வேண்டும் யார் என்ன சொன்னாலும் பொறுத்திட வேண்டும் அதுபோல நாமும் நல்ல வாழ்வு வாழ்ந்திட 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே பி 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 டும் 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 பி 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 டும் 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 பி 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 Victory, உட்காரலாமா எல்லாரும்? புது பாட்டு கத்துக்கலாமா? யாருக்கெல்லாம் புது பாட்டு கத்துக்க பிடிச்சிருக்கு? எல்லாருக்கும் பிடிக்குமா? சாங் நம்பர் 8 எடுங்க எல்லாரும். கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. பாட்டு புக்ல 8வது பாட்டு பாடலாமா? சரி. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? காமிங்க. 8 பாய்ஸ் எடுக்கலையா? இன்னும் ஒருத்தர் கையுமே தூக்கல. கேர்ள்ஸ் எடுத்துட்டீங்களா? சரி, அதில் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் இருக்குல்ல, அதாக்கா ரீட் பண்ணவா? அப்புறம் பாடலாம். Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory through the blood of the lamb. Victory through the blood of the lamb. இப்போ பாடுறோம், கேட்குறீங்களா? அந்த 2வது லைன்ல விக்டரி த்ரூ த பிளட் ஆஃப் த லேம்ப் இருக்கா? அது வந்து 2 டைம்ஸ் கிடையாது, 1 டைம் தான். சரியா? கட் பண்ணிக்கோங்க எல்லாரும். விக்டரி த்ரூ த பிளட் ஆஃப் த லேம்ப். கட் பண்ணிட்டீங்களா? இப்போ நாங்க பாடுறோம், கேளுங்க எல்லாரும். Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory through the blood of the Lamb. வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே. இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே. நல்லா இருக்கா பாட்டு? நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு நேரம் பாடுறோம், கவனிங்க. அப்புறம் எங்க கூட சேர்ந்து பாடலுங்க. ஓகேயா? பாடுவோமா? Victory, Victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory through the blood of the Lamb.
வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால் இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே. எங்க கூட சேர்ந்து பாடலாமா? ஆர் யூ ரெடி? காலையில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தானே வந்தீங்க? ஆமா தானே? அந்த எனர்ஜி இப்போ காமிக்க போறோம். ஓகேயா? ஓகே, ஆர் யூ ரெடி? வெரி குட். பாடலாமா? Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory through the blood of the Lamb. வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால் இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே. நீங்க பாடலாமா? பாய்ஸ் பாடலாமா? ஆர் யூ ரெடி? ஜூனியர் அண்ணெல்லாம் வாயை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களோ? வாயை திறக்க மாட்டேங்க. பாடலாமா? ஆர் யூ ரெடி? இப்போ பாய்ஸ் பாடுங்க. ஓகேயா? ஸ்டார்ட் பண்ணி விடலாமா? Victory, victory, victory through the கெஸ்ட்மி அக்கா, உங்க பாய்ஸ் தானே பாடுறது, எங்க கேர்ள்ஸ் இப்போ பாடுவாங்க பாருங்க. கேர்ள்ஸ் பாடலாமா? ஆர் யூ ரெடி? ஓகே. Victory, victory, victory through the blood. டீச்சர்ஸ் சொல்லுங்க, யார் வின் பண்ணா? கேர்ள்ஸா பாய்ஸா? கேர்ள்ஸ். டிராவா? இது ஏதோ ஒரு சைடா பார்க்குற மாதிரிலாம் இருக்குது. யார் வின் பண்ணா? கேர்ள்ஸா பாய்ஸா? கெஸ்மி அக்கா நீங்களே சொல்லுங்க. இன்னொருக்கா மேட்ச் வச்சிருவோமா? சீரியஸா இருக்குல்ல மேட்ச். இன்னொருக்கா பாடுறீங்களா? பாய்ஸ் பாடுறீங்களா? சரி பாடுங்க அப்போ. விக்டரி விக்டர் சரி, இப்போ கேர்ள்ஸ் இதை விட அதிகமாக சவுண்ட் பாட்டாங்கன்னா நாங்கள் தோல்வியை ஒத்துக்கிறோம். அப்படிதானே? பாடுறீங்களா கேர்ள்ஸ்? கேர்ள்ஸ் ஆர் யூ ரெடி? நல்லா சவுண்டா பாடுங்க. விக்டரி விக்டரி.
பாடுறா. டீச்சர்ஸ் சொல்றாங்க கேர்ள்ஸ் யாருமே பாடலையாம லாஸ்ட் 3 லைன்ஸ். என்னாச்சு? நீங்க தான் பாடுனீங்களா? சரி பாய்ஸ் தான் வின்னர். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணிடுவோமா பாய்ஸ்க்கு? ஓகே ஆக்ஷன் பார்க்கலாமா இந்த சாங்க்கு? Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory through the blood of the Lamb. வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே. இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே. Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory through the blood of the Lamb. வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே. இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே. Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory, victory, victory through the blood. Victory through the blood of the Lamb. வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். வெற்றியே வெற்றியே இயேசுவின் இரத்தத்தால். இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே. இயேசுவின் இரத்தத்தால் வெற்றியே. பதினொன்றாவது பாட்டு எடுக்கலாமா? சாங் நம்பர் 11. பாய்ஸ் சாங் நம்பர் 11 எடுக்கலாமா? இப்போ நாங்கள் பாடுறோம், எல்லாரும் கேளுங்க சரியா? 11 11. கிறிஸ்டன் பாட்டு புக்குங்க. சாம் ஷெர்வின் பாட்டு புக்குங்க.
எல்லாரும் அமைதியா கவனிங்க. கண்ணு பாட்டு புக்ல இருக்கட்டும், காது கேட்கட்டும். சரியா? தெரியுமா உனக்கு தெரியுமா, தம்பி தங்கை உனக்கு தெரியுமா, தெரியுமா உனக்கு தெரியுமா, தம்பி தங்கை உனக்கு தெரியுமா, யோப்பாவிலே வாழ்ந்த தொற்காலக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா, யோப்பாவிலே வாழ்ந்த தொற்காலக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா, தான தர்மம் செய்து வாழ்ந்தாளே, துணிகளை தைத்து கொடுத்தாளே, தான தர்மம் செய்து வாழ்ந்தாளே, துணிகளை தைத்து கொடுத்தாளே, தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன், அண்ணா அக்கா நான் தெரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன், நன்மை செய்ய நான் பழகி கொண்டேன். பாட்டு நல்லா இருக்கா? சவுண்டே இல்லை. பாட்டு நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? இன்னொரு நேரம் பாடுறோம், கவனிங்க. தெரியுமா உனக்கு தெரியுமா, தம்பி தங்கை உனக்கு தெரியுமா, தெரியுமா உனக்கு தெரியுமா, தம்பி தங்கை உனக்கு தெரியுமா, யோப்பாவிலே வாழ்ந்த தொற்காலக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா, யோப்பாவிலே வாழ்ந்த தொற்காலக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா, தான தர்மம் செய்து வாழ்ந்தாளே, துணிகளை தைத்து கொடுத்தாளே, தான தர்மம் செய்து வாழ்ந்தாளே, துணிகளை தைத்து கொடுத்தாளே, தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன், அண்ணா அக்கா நான் தெரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன், நன்மை செய்ய நான் பழகி கொண்டேன். நாங்க ஸ்டார்ட் பண்றோம், நீங்க பாடலாமா? பாடிடலாமா? முன்னாடி மட்டும் தான் வாய்ஸ் வருது, பின்னாடி யார்கிட்ட இருந்து வாய்ஸ் வரல. பாடிடலாமா? தெரியுமா உனக்கு தெரியுமா, தம்பி தங்கை உனக்கு தெரியுமா, சரி, நாங்க இன்னொரு நேரம் பாடுறோம், அப்புறம் நீங்க எல்லாம் சேர்ந்து பாடுங்க. கூட சேர்ந்து பாடுங்க, அப்புறம் Okay-ஆ? தனியா பாடலாம். ஓகேவா? தெரியுமா உனக்கு தெரியுமா, தம்பி தங்கை உனக்கு தெரியுமா, தெரியுமா உனக்கு தெரியுமா, தம்பி தங்கை உனக்கு தெரியுமா, யோப்பாவிலே வாழ்ந்த தொற்காலக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா, யோப்பாவிலே வாழ்ந்த தொற்காலக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா, தான தர்மம் செய்து வாழ்ந்தாளே, துணிகளை தைத்து கொடுத்தாளே, தான தர்மம் செய்து வாழ்ந்தாளே, துணிகளை தைத்து கொடுத்தாளே, தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன், அண்ணா அக்கா நான் தெரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன், நன்மை செய்ய நான் பழகி கொண்டேன். எங்க கூட யாருமே பாடல. கேர்ள்ஸ் சொல்லு சொல்லு. கேர்ள்ஸ் பாடலாமா? பாடலாமா? நீங்க நல்லா சவுண்ட் போடுற வரைக்கும் நான் இப்படி தான் கேட்டுட்டே இருப்பேன். கேர்ள்ஸ் பாடலாமா? ஓகே.
சவுண்டு காணாது. கேர்ள்ஸ் பாடலாமா? வெரி குட். தெரியுமா உனக்கு தெரியுமா தம்பி தங்கை உனக்கு தெரியுமா? இந்த கேர்ள்ஸ் சவுண்டா பாடுங்க. பாய்ஸ் இப்போ பாடலாமா? பாய்ஸ் பாடலாமா? தெரியுமா உனக்கு தெரியுமா தம்பி தங்கை உனக்கு தெரியுமா? சத்தமா நல்லா சவுண்டா பாடுங்க. அவ்வளோதான் பாடுறாங்க. தெரிந்து கொண்டேன். பாடாதவங்களாம் ஃப்ரெண்டில் கூப்பிட்டுருமா? கூப்பிடலாம். வாரீங்களா? யாரெல்லாம் பாடல உங்களுக்கே தெரியும்ல, எந்திரிச்சிடலாமா? ஆ அழகா பாடு. சரி, இப்போ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சேர்ந்து பாடணும். நானும் வெண்ணிலாக்காவும் இங்கே வந்து பார்த்துட்டே இருப்போம். யார் வாயெல்லாம் அசையிலையோ அவங்க எல்லாரும் ஃப்ரெண்டில் வந்துடணும். ஓகேவா? இப்போ பாடலாமா? தெரியுமா உனக்கு தெரியுமா இப்போ பாடாதவங்களை முன்னாடி கூட்டுடலாமா? கிஸ்மியாக்கா, கேபி, ஹெல்சியா, ஜாக், மனிஷா, 4 பேர் முன்னாடி வாங்க. பாடலாம். நீங்க முன்னாடி வாங்க. எலும்பி வாங்க. மெதுவா பாடின மாதிரி இருந்தது. வாங்க, ஃப்ரெண்டுக்கு வாங்க. பாய்ஸ் யாரெல்லாம் பாடல? பிரின்ஸ், அஃப்னா அண்ணன், அவன் பாடல. அஃப்னாவோட அண்ணன், அபேராஜ், சைமன். சைமன் முன்னாடி வா.
வா. அஸ்பின் பாடல நீ, முன்னாடி வா, முன்னாடி வா. எந்தி. அஸ்பின் எலும்பு. உனக்கு தெரியுமா தம்பி தங்கை உனக்கு தெரியுமா தெரியுமா உமக்கு தெரியுமா தம்பி தங்கை உனக்கு தெரியுமா யோப்பாப்பிலே வாழ்ந்த கொற்கை அக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா யோப்பாப்பிலே வாழ்ந்த துர்காள் அக்கா என்ன செய்தால் உனக்கு தெரியுமா தான தர்மம் செய்து வாழ்ந்தாளே துணிகளை தைத்து கொடுத்தாளே தான தர்மம் செய்து வாழ்ந்தாளே துணிகளை தைத்து கொடுத்தாளே தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன் அண்ணா அக்கா நான் தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்டேன் நன்மை செய்ய நான் பழகிக் கொண்டேன். முன்னாடி வந்த எல்லாருக்கும் ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, இந்த சாங்க்கு ஆக்ஷன் பார்க்கலாமா? யாரெல்லாம் ஆசையா இருக்கா? ஆக்ஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஓகே.
எல்லாரும் நோட்டு பென் எடுக்கிறீங்களா? எடுத்தாச்சா? யார்கிட்டலாம் நோட்டு பென் இருக்கு? தூக்கி காமிங்க. ஜூனியர் அக்கா சீனியர் அக்காட்டெல்லாம் நோட்டு பென் இல்லையா? ஜூனியர் பாய்ஸ் உங்ககிட்ட நோட்டு பென் இல்லையா? ஹெட்டிங்கும் இருப்பிடமும் எழுதிக்கோங்க, சரியா? நான் சொல்றேன். பகைவரை சிநேகிப்பவன் மத்தேயு 5:44. இதை மட்டும் எழுதிக்கோங்க நோட்டில். அப்புறம் பைபிள் பார்த்து வசனம் எழுதிக்கோங்க, சரியா? டைம் இல்லை. நான் சொல்லலாமா? சவுண்டு வர வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன் வசனத்தை. நல்லா சவுண்டா சொல்லுங்க. நாள் 8. பகைவரை சிநேகிப்பவன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள். யாக்கோபு 5:00, மத்தேயு 5:44. நாள் 8. பகைவரை சிநேகிப்பவன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மத்தேயு 5:44. பாய் சைடில் ஒரு ஆள் எழும்பி இந்த வசனத்தை ரீட் பண்ணலாமா? ரீட். சீனியர்ல ஒரு அண்ணன் எழும்புங்க. சீனியர் பாய்ஸ் ஒரு அண்ணன் எழும்பி இந்த வசனத்தை ரீட் பண்ணலாமா? கிளாட்சன் ரீட் பண்ணலாமா? கண்ணு தெரியலையா? திஷான் முன்னாடி வந்து ரீட் பண்ணலாமா? யாராவது ஒருத்தர் எழுப்பி வாங்க சீக்கிரம். சீனியர் பாய்ஸ் யாராவது ஒருத்தர் எழுப்பி வாங்க. பகைவரை நேசிப்பவன் நாள் 8. பகைவரை நேசிப்பவன் உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சகிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள். மத்தேயு 5:44. ஜோஸ்வான் எனக்கு எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? வெரி குட். சீனியர்ல இருந்து ஒரு அக்கா வந்து சொல்லுங்க. ஒரு அக்கா எல்லாமே வந்து சொல்லுங்க. சீனியர் அக்கா கிறிஸ்டியா வரியா? முடிவே கிறிஸ்டியா என்னம்மா? நாள் 8. பகைவரை சிநேகிப்பவன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள். மத்தேயு 5:44. கிறிஸ்டியாக்காக்கு எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணலாமா? பிகினர் கேர்ள்ஸ் யாராவது படிச்சிருக்கீங்களா இந்த வசனம்? பிகினர் கேர்ள்ஸ் நாள் 8. பகைவரை நேசிக்கிறவன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைவர்களை நன்மை செய்யுங்கள். மத்தேயு 5:44. கேத்ரினுக்கு எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணலாமா?
ஓகே, இப்போ பைபிள் ஸ்டோரி சொல்ல லலிதா டீச்சர் வருவாங்க. ஓகேயா? எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே அக்கா, இன்னைக்கு என்னை பார்ப்போம். பகைவரை சிநேகிக்கிறவன். அக்கா நல்லா என்னச்சு தாங்க வசனம் சொல்லி தந்தாங்க, பாட்டு சொல்லி தந்தாங்க, கதை சொல்லி தருவாங்க. அடுதானே? அப்படிதானே? இப்போ நம்ம வேதத்திலேருந்து நம்ம ஒரு வம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னச்சுதாங்க அப்போஸ்தலர்கள் எபிரேயர் என்னச்சுதாங்க எபிரேயருக்கு விரோதமாக கிரேக்கர்கள் முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. எது செய்தாலும் என்ன செய்ய முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. சரியா? முறுமுறுப்பு இருந்தால் என்ன செய்யும்? மனசுல சந்தோஷம் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? இருக்காது. அப்படி தானே? இங்கே கிரேக்கர்கள் என்ன செய்தாங்க? எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. எங்களுடைய விதவைகள் என்ன செய்யுங்க, திட்டமாக விசாரிக்கப்படலை, அப்படி செய்யலை இப்படி செய்யலைன்னு என்ன செய்தாங்க, குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி தானே? குற்றம் சாட்டலாமா? சாட்டக்கூடாது. அப்படி தானே? விரோதமாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இங்கே என்ன செய்தாங்க, ஏசப்பா பந்தி விசாரிப்புக்கு 7 பேர் இந்த அப்போஸ்தலர் தெரிந்து கொண்டாங்க. எதுக்கு? பந்தி விசாரிப்புக்கு. எப்படி? ஞானமும் பரிசுத்த ஆவியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாகிய 7 பேரை என்ன செய்தாங்க, தெரிந்து கொண்டாங்க. அதில் ஒருத்தர் பேர் என்னது, ஸ்தேவானை தெரிந்து கொண்டார். இவர் என்ன செய்தார்னா பரிசுத்த ஆவியும் ஞானமும் வல்லமையும் நிறைந்தவராய் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்துட்டு வந்தார். உண்மையாக இருந்தார். உண்மையாட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியில் என்ன செய்தார், பொறுப்பாக இருந்து அவங்கள நல்லா விசாரிக்கிறது, அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அவங்கள பொறுப்பாக கவனிச்சிட்டு இருந்தார். அவர் என்ன செய்தார், அது மட்டும் இல்லை அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார், அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். இதை பார்த்தா மக்களுக்கு பொறுத்து கொள்ளவே முடியல. இவன் இப்படி இருக்கான, அற்புதங்களை அதிசயங்களாம் செய்தான, இவனை எப்படியாவது குற்றம் சாட்டணும், பொய்யாட்டு குற்றம் சாட்டணும்னு சொல்லி இவர் வேத பிரமாணத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறாரு, தூசணமாட்டு பேசுகிறாருன்னு சொல்லி இவர் மேலே குற்றம் சாட்டி என்ன செய்தாங்க, ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அவரை கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆனால் அந்த ஸ்தேவான் பாவம் செய்தாரா, தப்பு செய்தாரா? செய்யலை. அப்படி தானே? அவர் உண்மையாக இருந்தார். அவர் கொடுக்கப்பட்ட பணியில் பொறுப்பில் உண்மையாக இருந்தார். ஆனால் என்ன செய்தாங்க, தவறான குற்றச்சாட்டு, அப்படி செய்தார் இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி தவறான குற்றச்சாட்டு அவருக்கு சாட்டினாங்க. காட்டி என்ன செய்தாங்க, மோசைக்கு விரோதமாகவும் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாகவும் இவர் கலகம் பண்ணுதார் அப்படின்னு சொல்லி அவரை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு விட்டுட்டாங்க. ஆலோசனை சங்கம்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு கோர்ட் இருக்கலாம், வக்கீல் அட்வொகேட் இருக்காங்களா, கோர்ட். அப்படி அந்த காலத்தில் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போய் விட்டுட்டாங்க. விட்டுட்டு தவறாட்டு இவர் மேலே குற்றஞ்சாட்டி இவர் மேலே என்ன செய்தாங்க, கல்லெறிஞ்சி கொல்ல பார்த்தாங்க. ஆனால் அந்த ஸ்தேவான் என்ன செய்தார் தெரியுமா, முழங்கால் படிட்டு இவங்க செய்த குற்றங்களை இவர்கள் மேல் சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக என்ன செய்தார், ஜெபம் பண்ணார். அவர்கள் பாவத்தை என்ன செய்தார், அவங்க மேலே சுமத்தாதுங்க, அவங்கள மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக என்ன செய்தார், ஜெபம் பண்ணார். அதனால் அவர் கொல்லப்பட்ட நேரத்தில் அவருடைய முகம் எப்படி இருந்து தெரியுமா, சூரிய பிரகாசத்தை போல இருந்துச்சான். நம்மளும் நம்ம ஃப்ரெண்டு தப்பு செய்துட்டு சாரிடா மன்னிச்சிக்கன்னு கேட்டால் நம்ம மன்னிப்போமா? மன்னிக்கணுமா மன்னிக்க கூடாதா? மன்னிக்கணும். அப்படி தானே? ஏசப்பாவும் மன்னிச்சாங்கல்ல, ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சாங்க, அவரை அடித்தாங்க, அவர் என்ன செய்தாங்க, துப்பினாங்க. அநேக பாடுகளுக்கு உட்பட்ட போதும் நம்மளை எல்லாத்தையும் அவர் என்ன செய்தார், அந்த குற்றவாளிகளை என்ன செய்தார், மன்னிச்சாங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். அதை ஏசப்பா நம்முடைய பரமண்டல ஜபத்திலே சொல்லி திருப்பாங்க, மற்றவர்களுக்கு நீங்கள் மன்னிக்கிறது போல உங்களுக்கு என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். அதனால் நம்ம என்ன செய்யணும்,
சத்துருக்களை சிநேகிக்கணும், அவர்களுக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், மன்னிக்கணும். நம்மளும் என்ன செய்யணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இருக்கலாமா? இருக்கலாமா? சரி. பைபிள் ஸ்டோரி சொன்ன லைலா டீச்சருக்கு எல்லாரும் ஏரோப்ளேன் கிளாப் பண்ணலாமா? ஏரோப்ளேன் கிளாப் எப்படி பண்ணணும்? சரி, இன்னைக்கு ஒரு ரியல் ஸ்டோரி பார்க்க போறோம். ஓகேயா? நாசரேத் யாருக்கெல்லாம் தெரியும்? நாசரேத் நம்ம ஊர் பேர் என்ன? அதே மாதிரி நாசரேத்னு ஒரு தூத்துக்குடியில் இருக்கு. ஓகேயா? அங்கே வந்து நவநீதர் அப்படின்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க நேம் என்ன? நவநீதர். ஓகேயா? அவங்க ஃபேமிலி வந்து என்னன்னா, இப்போ அசோகா கடைலாம் இருக்குல்ல, அசோகா கடை தெரியும் தானே எல்லாருக்கும், துணிக்கடை. அதே மாதிரி அவங்க ஃபேமிலி வந்து ஒரு துணிக்கடை ஆரம்பிச்சாங்களாம். சின்னதாக தான் ஆரம்பிச்சாங்க, ஆனால் அது போக போக நல்லா பெருசாகிடுச்சு. அப்போது அவங்க அப்பா அம்மா வந்து வளரதை பிடிக்காத அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, என்ன இவன் சின்னதாக தான் ஆரம்பித்தான் அந்த கடையை, இவ்வளோ பெரிய ஆளாயிட்டானே இவ்வளோ கொஞ்ச நாள்லையே அப்படின்ட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாரும் சேர்ந்துருந்து சாப்பிடுவாங்கல்ல, அதே மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் விஷத்தை வச்சுட்டாங்க. விஷம் வச்சதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த நவநீதர் ஐயாவுக்கு வந்து ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும் உண்டு. ஓகேயா? இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொன்னாங்கல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, வாங்க நான் உன் அண்ணனையும் உன் தங்கச்சியும் வளர்க்குறேன் அப்படின்ட்டு மதுரைக்கு கூட்டிட்டு போனாங்களாம். எங்கேருந்து எங்கே கூப்பிட்டு போனாங்க? நாசரேத்லேருந்து மதுரைக்கு கூட்டிட்டு போனாங்க. ஓகே. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பிள்ளைங்க கிட்ட இருக்க அந்த நகை அவங்களோட சொத்து எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மதுரையில் உள்ள பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனோடனே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 3 பேரும் இப்படியே தனியாக தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. என்ன இருக்காங்க பாருங்க, அந்த அண்ணே, அந்த அண்ணனோட அண்ணே, அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி, 3 பேர் இருக்காங்களா? தெரியுதா? இருக்காங்களா? 3 பேரும் மதுரை பஸ் ஸ்டாண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு என்னாச்சு அப்படின்னா, அவங்க அந்த அண்ணனோட சொந்தக்காரங்க ஒரு அண்ணன் வந்து இது வந்து இவளோட பையனாச்சு, இவங்க 3 பேர் என்ன இங்கே நிற்கிறாங்க அப்படின்ட்டு எடையங்குடியில் இருக்கிற அவங்க பாட்டி வீட்டுக்கு அவங்கள பத்திரமா கூப்பிட்டு போனாங்களாம். அவங்க பாட்டி வீடு எங்கே இருந்துச்சு? எடையங்குடியில். ஓகேயா? அவங்க பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோசியம்லாம் இருக்கலாம், ஜோசியத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்களாம். அப்போ பார்க்கும்போது அந்த ஜோசியக்காரர் சொல்லியிருக்காங்க, உங்களோட 2வது பேரனால தான் உங்களோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, அந்த பையனுக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்குது, அதனால தான் அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த 2வது பேரனை பிடிக்கவே செய்யாதான். எப்போவுமே அந்த பையன் மேலே எரிஞ்சு விழுந்துட்டு கோபமாகவே இருப்பாங்களாம் அந்த 2வது பையன் மேலே. ஓகேயா? அப்போது இவங்க வந்து ஸ்கூல் டைம்லலாம் என்ன பண்ணணும்னா, ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இருக்காது. ஏன்னா பாட்டிகிட்டே ரொம்ப கஷ்டம். காலையில் சாப்பாடே கஞ்சி தான் குடிப்பாங்களாம். இன்னைக்கு காலையில் யாராவது கஞ்சி சாப்பிட்டுட்டு வந்தீங்களா? நான் ஐசக் சாப்பிட்டுட்டு வந்தானா, கஞ்சி குடிச்சிட்டு வந்தானா. அதே மாதிரி தினமும் காலையில் சாப்பாடு கஞ்சி தான் குடிப்பாங்களாம். வீட்டில் வந்து அந்த காசுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இருக்காதான். அதே மாதிரி இவங்க வந்து என்னென்னா, சின்ன வயசுலேயே ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்களாம். ட்ராயிங் யாருக்கெல்லாம் ட்ராயிங் பிடிக்கும்? நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, பரவாயில்லையே. ட்ராயிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களாம். அவங்க வந்து சின்ன வயசுலேயே ஓவியத்திற்காண்டி ஏதோ ஒரு குழந்தை கலைஞர்னு ஒரு பட்டம் வாங்கினாங்க. ஓகேயா? அப்புறம் எஸ்எஸ்எல்சி முடித்தாங்க. அந்த டைமில் வந்து 10th முடித்தாலே டீச்சர் ஆயிடலாம். அப்போது எஸ்எஸ்எல்சி முடிச்சிட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா, ட்ராயிங் டீச்சராக ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தாங்க. ஓகேயா? இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு, இப்படி ஒருத்தங்க தான் எங்கள் அப்பா அம்மா விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் விஷம் வச்சு கொண்டுட்டாங்கன்னு தெரியாது. ஒரு டைம் ஒரு பர்சனால் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இப்படி ஒருத்தங்க இவங்க தான் நம்மளை வந்து அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணாங்க, இவங்க வந்து ரொம்ப கோவமாகவே இவங்களை எப்படியாவது நம்ம கொல்லணும். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஏசப்பாவை அறியவே இல்லை. இந்த அன்னை நவநீதர் ஐயா வந்து என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை இன்னும் அறியவே இல்லை. அவங்க வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலி. அப்போது இவங்களெல்லாம் கொல்லணுன்ட்டு ரொம்ப வெறியாகவே இருந்திருக்காங்க. எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அவங்க அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு அப்படி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்க வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்கே வந்து கூட உள்ளவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி நைட்டு இங்கே ஒரு ப்ரேயர், அதனால் வரீங்களா, சும்மா ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டட்னா வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போகும்போது பரமண்டலங்கள் இருக்கிற ஜெபம் யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லலாமா?
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு அவங்க வந்து சொல்லும் போதே அவங்களுக்கு சொல்ல வரலையாம் அந்த கதையை. ஓகேயா, இந்த ஜெபத்தை வந்து அவங்களால சொல்லவே முடியலையாம். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன இருக்கு, கொலை பண்ணுற அந்த வெறி இருந்ததுனால அவங்களால அந்த பரமண்டலங்கள் இருக்கிற ஜெபமே அவங்களால சொல்ல முடியலை. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஏசப்பாவை கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்துன்னா ஏற்றுக்கிட்டாங்க. தினமும் பைபிள் ரீட் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. யாரெல்லாம் டெய்லி பைபிள் ரீட் பண்ணி ப்ரேயர் பண்ணுவா? டெய்லி ரீட் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், சத்துருக்களை நம்மளால் எதிர்க்க முடியும். ஓகேயா, அப்போது ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா, அவங்க ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அண்ணே வந்து சொல்லியிருக்காங்க, இப்படி உங்கள் அம்மா அப்பாவை கொண்டவங்க கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கத்தி, அவங்க பாட்டியோட பழைய கத்தி ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க இவங்களை கொல்லணும்னு. அந்த கத்தியை எடுத்துகிட்டு போய் கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்க. போய் கண்டுபிடிச்சி வீட்டுக்குள்ளே கதவை தட்டினா அவங்க வந்து என்னென்னா ரொம்ப வறுமையாக இருந்திருக்காங்க. அவங்கள ஏமாத்தினாங்கல்ல, அவங்க ஃபேமிலி வந்து வெல் செட்டில்டாக இல்லை, எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. சரியா, ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. உங்களை பார்த்தோன்னே இந்த ஐயாவுக்கு என்னாச்சு, ரொம்ப சங்கடமாக போச்சு. ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களேன்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு துணி எல்லாம் வாங்கி கொடுத்து ஏசப்பாவை பற்றி அறிவிச்சிட்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் நம்ம என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட அன்பை காட்டணும். ஓகேயா, யாரெல்லாம் அப்படி பண்ணுவா? யாராவது நம்மளை கஷ்டப்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இவனே என்கிட்ட சண்டை போட்டானே, இவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன், இவனை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு தானே நினைப்போம். அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஓகேயா, நம்ம கூட யாராவது சண்டை போட்டாலும் நம்ம என்ன பண்ணோம், அவங்கக்கிட்ட அன்பை காட்டணும். தேங்க்யூ. மெல்பா டீச்சர் ப்ரேயர் பண்ண வருவாங்க. இப்போ எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மதியான கொஸ்டின் கேட்பேன். சரியா, ஜெபம். ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, அந்த நாளும் கூட ஆண்டவரே ஏசப்பா, 8வது நாள் விபிஎஸ்க்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்களே ஏசப்பா, அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா. இந்த 8 நாளும் ஆண்டவரே ஏசப்பா எங்களை கண்மணி போல் காத்து வந்தீங்களே ஏசப்பா, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஏசப்பா. சொல்லிக் கொடுக்குற பாடல், கதை, வசனங்கள் எல்லாமே அவங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே ஏசப்பா. ஏதோ வந்தோம் போனோன்னு இல்லாதவாறு ஆண்டவரே ஏசப்பா, உமது பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இன்னும் கூட ஆண்டவரே ஏசப்பா, அந்த நாளும் ஆண்டவரே ஏசப்பா முதல் வேலையை நல்லபடியாக நடத்திருந்தீங்க ஏசப்பா, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா. 2ஆம் பகுதிக்குள்ளே செல்ல இருக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. மீதியான வேலையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெய கிறிஸ்து இயேசுவே, உம் பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மையே நான், உம் கரம் பிடித்து உம் பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. ஆமென், ஆமென். ஜெயிப்பவன் அப்படிதானே? நம்மெல்லாம் யாரு? ஜெயிப்பவர்கள் அப்படிதானே? ஜெயிப்பவர்கள் தானே? அப்போ ஜெயிப்பவர்கள் கொஞ்சம் அழகா நல்லா உட்காரலாமா? கொஞ்சம் இங்கே தள்ளி வரலாமா? இங்கே தள்ளி வாங்க, இங்கே தள்ளி கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஓகே, பாட்டெல்லாம் நல்லா இருக்கு அப்படிதானே? சூப்பரான பாட்டு அப்படிதானே? பாட்டு பேப்பரா சூப்பரா? பாட்டு பேப்பரா சூப்பரா? சூப்பர் சொல்லணும் சரியா, பேப்பர் சொல்லக்கூடாது. பாட்டு சூப்பரா பேப்பரா? சூப்பர். ஓகே சரி, இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் நம்பர் 1 to 10 வர தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இவங்க எல்லாருக்கும் மட்டும்தான் ஜூஸ் கொடுத்தாங்களோ? இந்த பிகினர் பிரைமரிக்கு மட்டும்தான் ஜூஸ் கொடுத்தாங்களோ? அவங்களுக்குலாம் கொடுக்கலையோ? டீச்சர், உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலையா? குடிச்சிட்டு
ஸோ டயர்டாக இருக்காங்க. நீங்கள் ஏன் நம்பர் சொல்லலை? சரி, இப்போ இந்த நம்பர் வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கேம், 2 கேம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு, ஓகேவா? 1, நம்பர் 1 நீங்கள் கவனிக்கணும். நான் வந்து என்ன சொல்லுவேன், 1 சொல்லி அவங்களோட பேர் சொல்லுவேன். நம்ம பைபிளில் உள்ள பேர் தான், ஓகேவா? நம்பர் 1 அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் 1 யாரு? யாரு? ஏசப்பா. அப்போ நான் என்ன சொல்லுவேன்? காட். அவங்க மட்டும்தான் காட், சரியா? நம்பர் 1னா காட். நம்பர் 2 அப்படின்னாக்கி பழைய ஏற்பாடு, என்னது? புதிய ஏற்பாடு, ஓகேவா? 2 நம்மளுக்கு 2 செட்டாக இருக்குல்ல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. நம்பர் 3 அப்படின்னாக்கி நம்ம முற்பிதாக்கள் யாரு? வெரி குட், நல்ல பிள்ளைங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கீங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. 3. நம்பர் 4 என்ன சொல்லலாம்? புதிய ஏற்பாட்டில் 4 எது சொல்லுங்க? சுவிசேஷம். என்னது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அடுத்து 5 இது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அது யார் சொன்னது? ஓ, டீச்சரா? சரி, இங்கே கவனிங்க, இங்கே தள்ளி வாங்க. கவனிச்சாதான் நீங்கள் பண்ண முடியும், இல்லைன்னா அவுட்டு. அடுத்து 6 என்னது? கற்சாடிகள். வெரி குட். 7 தாவிதா. 7 வார்த்தை, இல்லைன்னா இன்னொன்று எனக்கு. ஃபர்ஸ்ட் காட் என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் என்ன படைச்சாங்க? மொத்தம் எத்தனை நாள் படைச்சாங்க? 7 சிருஷ்டிப்பு, சரியா? அடுத்து 8வது என்னது? 8 நோவாவின் பேழையில் எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர் இருந்தாங்க? 8 பேர் இருந்தாங்க, சரியா? அது 9 என்னது சொல்லலாம்? ஆவின் கனிகள். வெரி குட். நீங்கள் யாருமே சொல்லவே இல்லை. வெரி குட், சொல்லுங்க. அப்புறம் 9 என்னது? ஆவின் கனிகள். 10 கட்டளைகள். சரி, இப்போ வந்து இதை வச்சு ஒரு சின்ன கேம், ஓகேவா? அது எப்படினாக்கி நான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்பர் 1 சொல்ல மாட்டேன், நான் காடும்பேன். காட்னா நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியே ஒன்றாயிரணும். அப்புறம் சிருஷ்டிப்பு சொல்லுவேன், நீங்கள் என்ன செய்யணும்? என்ன ஆயிரணும்? 7 என்ன செய்யணும்? ஓடி போய் அங்கே போய் எல்லாரும் இழுக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்க 7 பேர் என்ன செய்யணும்? 7 பேர் என்ன செஞ்சிடணும்? சேர்ந்து நின்றுக்கிடணும். அடுத்து 10 சொல்லுவேன். 10 இல்லை, கட்டால சொல்லுவேன். என்ன பண்ணணும்? ஓடி போய் 10 பேர், இதில் டீச்சர்ஸும் கலந்துக்கலாம். 10 பேர் என்ன செய்யணும்? சேர்ந்துருக்கணும். அதுக்காக சண்டை போட்டு ஏய் நீ ஏங்கிட்டவா, ஏய் வாங்கிட்டப்பா அப்படி சொல்லக்கூடாது. நம்ம இப்போ செய்யலாமா? ரெடி, எழும்பலாமா? கம்ப்யூட்டர் ஆன். ஆன்னா எழும்பணும், ஆஃப்னா என்ன செய்யணும்? உட்காரணும். கம்ப்யூட்டர் ஆஃப், கம்ப்யூட்டர் ஆன். கம்ப்யூட்டர் ஆன் ஆஃப் தெரியாதால? ஓகே, வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே, ரெடியா? நான் வந்து பேர் தான் சொல்லுவேன். யார் சேரலையோ அவங்க அவுட்டு, ஓகே? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல், சரியா? நம்ம ட்ரையல் எப்படின்னா எப்படி செய்கிறோன்னு. ஓகே. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு எத்தனை பேர்? 2 சூப்பர். சூப்பர். டீச்சர்ஸும் அழகா பண்றாங்க, பிகினர்ஸ் ரொம்ப நல்லா பண்றாங்க. சூப்பர் பிள்ளைங்க, நீங்க எல்லாருமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. வெரி குட். ஓகே. சிருஷ்டிப்பு ஹெல்ப் பண்ணு. சிருஷ்டிப்பு எத்தனை? 7. யாரு? சண்டை போடக்கூடாது. வெரி குட். யாருக்கு கிடைக்கலையோ அவங்க உட்கார்ந்துக்கலாம், சரியா? ஓகே. அடுத்து கட்டளைகள். ஓகே. காட். முற்பிதாக்கள்.
ஆகமங்கள் ஆகமங்கள் 5 ஓகே காட் சரி வெரி குட். அப்படியே எல்லாரும் உட்கார்ந்துக்கலாம். நீங்க எல்லாருமே உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கலாமா? இப்படி நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. உட்கார்ந்துக்கோங்க. சிட் டவுன். சரி, 4வது நாள் தலைப்பு வசனம் யாருக்கு தெரியும்? 4வது நாள் தலைப்பு வசனம் யாருக்கு தெரியும்? அவங்க மட்டும் இங்க வரலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீ வரியா? பெரிய பிள்ளைங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க உங்களுக்கு வச்சிருக்கேன் அது நாளைக்கு. சரியா? வசனத்தோட எனக்கு எல்லாம் தெரியும், வசனம் தெரியணும். வசனம் தெரிஞ்ச பிள்ளைங்க மட்டும் வரணும். தெரியாதா? சரிப்பா. 4வது வசனம் வேற யாருக்கு தெரியும்? அப்போ பெரிய பிள்ளைங்க இல்ல சொல்லண்டா தெரியுமா? பேக்க வச்சுட்டு வா, பேக்க வச்சுட்டு வா. வேற யாரு? இன்னும் எனக்கு வேணும். இல்ல எனக்கு வேணும், பிள்ளைங்க வேணும். வசனம் தெரியுமா? அங்க வா. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருந்தா நல்லா இருக்கும். போ அங்க போ, முன்னாடி போ. 4க்குள்ள வசனம் மட்டும். ஓகே, நீங்க ஆக்ஷன் பண்ணுங்க. இந்த பொண்ணு 4 உட்காரு. 8 பேர். ஓகே, கவனிங்க. இப்போ இவங்களை பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு நான் ஒவ்வொரு கார்டு கொடுப்பேன். அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் வாசிக்கணும். இதில் என்ன இருக்கு? இது என்னது? ஆக்ஷன். இது என்னது? எக்கோ. இது என்னது? சாங். இது என்னது? உனக்கு கரெக்டாக தான் இருக்கு. இது என்னது? சிட் ஸ்டாண்ட். இது என்னது? டான்ஸ். சரி, இப்போ இவங்க கையில் அதை நான் கொடுத்துருக்கேன். இந்த வசனம் முதல்ல உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இப்போ இதை இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? எப்படி சொல்லணும்? நீ காட்டுங்க. என்ன பண்ணணும்? ஜம்பிங். அப்போ நீ என்ன செய்யணும்? ஜம்ப் பண்ணி அந்த வசனத்தை சொல்லணும். நீ என்ன செய்யணும்? ஆக்ஷன். நீ ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணி அது செய்யணும். நீ எக்கோ எப்படி சொல்லணும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை அப்படி சொல்லணும். நீங்க சாங். நீ பாட்டா பாடணும். நீ ஒரு டியூன் போட்டு நீ பாடணும். நீங்க கிளாப் பண்ணி வசனத்தை சொல்லணும். நீங்க லிப்ஸ்டிக். ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? பண்ணலாமா? ரெடி? இப்போ ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட இருந்து, பெரியாக்கால்கிட்ட இருந்து. ஓகே, வசனத்தை சத்தமாக சொல்லணும். ஆனால் அதை ஆக்ஷனோட உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்யணும். ஓகே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. தாழ்மை இல்லை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவன் உங்களை உயர்த்துவான். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படு, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. வெரி குட். அவங்க எல்லாம் நல்லா பண்ணாங்க. ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணலாமா? அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன gift கொடுத்து அவங்கள அனுப்பி வைக்கலாம். வெரி குட். நல்ல பிள்ளைங்க. வசனம் நல்லா படிக்கணும், மறக்கக்கூடாது. இது எதுக்காக அந்த வசனம் நம்மளை என்னது வசனத்தை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி. ஓகே, தந்துறீங்களா? சரி, போய் உட்காருங்க. போய் உட்காந்துக்காங்க. ஓகே, சரி. தொடர்கதை இல்லையா? சரி, அப்போ உங்களை தானா முடிக்கவா? ஒன்றும் இல்லையா? ஓகே, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணிடலாமா? ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? நீல் டவுன். தொடர்கதை நாளைக்காம். தொடர்கதையா? சிக்கன் டான்ஸா? ஓகே, சிக்கன் டான்ஸ் பண்ணலாமா? எழும்பலாம். ரெடி, 1 2 3. அமைதியா பண்ணணும். டீச்சர்ஸ் வாங்க. டீச்சர்ஸ் உங்களுக்கு பண்ணனா முன்னாடி வாங்க. டீச்சர்ஸ் வாங்க. சிக்கன் டான்ஸ் பண்றதுக்காக, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்காக. ஓகே, வாங்க டீச்சர், வாங்கம்மா. இல்ல கீழே. வாங்க, ஆக்ஷன் பண்ணுவோம். ஏய், ஃபர்ஸ்ட் அம்மா வந்தோடனே வரும். சீக்கிரம் போடலாமா? நீங்க ஒரு கூட்டம் அங்க தள்ளி வாங்கம்மா. இங்க தள்ளி வாங்க. யாரும் தள்ளக்கூடாது, சரியா? கிளாப் பண்ணலாமா? BIBLE பண்ணலாமா? BIBLE BIBLE ஜீசஸ் பண்ணலாமா? J.
அப்படியே நீல் டவுன் பண்ணலாமா? நீல் டவுன் பண்ணி இனிமேல் நம்ம ப்ரேயர் பண்ணணும். சரியா? ஜெபம். முழங்கால் போடு. ஜெபம்னாலே முழங்கால் போடணும். நீ யார்கிட்ட பேசக்கூடாது. ஒரு சத்தம் கேட்கக்கூடாது. குண்டூசி விழுற சத்தம் கூட கேட்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். நீல் டவுன் பண்ணு. க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். நம்ம நல்ல பாட்டு, நல்ல கதை, வசனம் பாரு. இப்படிலாம் நிறைய பேருக்கு கிடைக்கவே இல்லை உண்மையில். ஆனால் ஏசப்பா எவ்வளோ கிஃப்டாக உங்களுக்கு இப்படி நாட்கள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா உங்களுக்கு நல்லா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. புரியுதா? நல்ல ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்மளுக்கு ஏசப்பா கொடுத்துருக்காங்க. அந்த ஏசப்பாவுக்கு கொடுக்குற நேரத்தை நம்ம பெர்ஃபெக்டாக கரெக்டாக கொடுக்கணும். ஜெபம்னாலே முழங்கால் போட்டு வேறு யார்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா உங்களோட பேச யார் வந்திருக்காங்க? ஏசப்பா. யார் அக்கா சொன்னாங்களா, சார் யார் சொன்னாலும் ஜெபம் பண்ண கடவும் அப்படின்னு உடனே என்ன செஞ்சிடணும், முழங்கால் போட்டு. சின்ன பிள்ளைங்க நீங்களும் கவனமாக இருக்கணும். ஏசப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கணும். அது வேற யாருக்கும் அந்த நேரத்தை நம்ம கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம நிறைய கதை படித்தோம், வசனம். அந்த வசனத்தின்படி நம்ம ஏசப்பாட்ட கேட்க போகிறோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். பாரு, நம்ம யார்கிட்ட சண்டை போட்டிருக்கோமோ அவங்கள்ட்ட போய் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், சாரி கேட்கணும். நான் இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீட்டில் போய் ஒருவேளை உன் பக்கத்துலேயே இருக்கலாம். அவங்களுக்காக நீ என்ன செய்யணும், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும், அவங்கள நீ பிளஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம கதை கேட்டோம். அதனால் தயவு செஞ்சு அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி நீ என்ன செய், ஏசப்பா கிட்ட நம்ம பேசலாமா? ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் விபிஎஸ்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கி கேட்ட தலைப்பின்படி ஏசப்பா, நாங்கள் பகைவரை சிநேகிக்கணும், பகைவர்களையும் சிநேகிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. உங்கள் வசனத்தின்படி ஒருவேளை எனக்கு எதிரிகள், நான் ஒருவேளை அவங்கள தப்பாக நினச்சிருந்தேன்னா நான் அவங்கள்ட்ட மன்னிச்சு நான் அவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக எனக்கு அந்த கிருபையை நீங்கள் தாங்க ஏசப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் அப்பா ஒவ்வொரு நாளும் உங்கள் வேதத்தை வாசித்து ஜெபிச்சு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பிள்ளைகளாக வாழ உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் கூட இருந்தீங்க, இன்னும் இருக்கிற ஒவ்வொரு நாளும் கூட இருந்தீங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஜெய கிறிஸ்து இயேசுவே, உம் பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மை நான், உம் கரம் பிடித்து உம் பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே, உம்மால் ஜெய